ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வகையான ஸ்மார்ட் கார்டு பார்த்தா வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி கிடைக்கும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் நிறையா பார்த்தா அமைப்பு சாரா தோழர்களுக்கான ஒரு நலவாரியம் இருக்குங்க. நிறைய நலவாரியங்கள் இருக்குது. ரீசெண்டாக தமிழக அரசு சட்டப்பேரவையில் இந்த அமைப்பு சாரா தோழர்கள் நலவாரியம் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை, ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஆன்லைன் மூலமாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்டேட் பண்ண சொல்லி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டை பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான். அதாவது தமிழ்நாடு கட்டுமான தோழர்கள் நலவாரிய அடையாள அட்டை இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் பெயர் என்ன, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், பக்கத்தில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதேமாரி தாங்க. உங்கள் பெயர் என்ன, உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ டேட் ஆஃப் அது எப்போ ஜாயின் பண்ணிங்க, ரெனிவல் டேட் எப்படி, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதேமாரி அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது தாங்க உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கார்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு QR கோடு இருக்குங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கார்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு தற்போது அசல் கட்டுமான தோழர் நலவாரிய அட்டையை விநியோகம் செய்து வருகிறது. அசல் அட்டை பெற தேவையான நடைமுறை: ஆதார் அட்டை அவசியம். அட்டை யார் பெயரில் இருக்கோ அந்த நபர் நேரடியாக ஆஃபீஸுக்கு செல்ல வேண்டும். அங்கே போயிட்டு கையெழுத்து போட்டு உங்களுக்கான அந்த கார்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லாருமே போயிட்டு வாங்கிட முடியாதுங்க. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்மார்ட் அட்டை வந்திருக்கோ, ஸ்மார்ட் கார்டு வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட நலவாரிய ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போ மட்டும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கார்டை வாங்கினா போதுமானது. எல்லாருமே இப்போயே போயிடாதீங்க. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் கார்டை பிரிண்ட் பண்ணி வந்திருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணி தெரிவிக்கிறாங்க. அப்போ மட்டும் நீங்கள் போனால் போதுமானதுங்க. ஸோ இப்போதைக்கு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி விசிட் பண்ணி வர சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கார்டை வாங்கிக்கலாங்க. ஸ்மார்ட் கார்டை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் கார்டு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற மாரி ஆப்ஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக கையிலேயே கொடுக்குறாங்க. அதனால் மிஸ் பண்ணாத பத்திரமா வச்சுக்கோங்க. அதேமாரி இன்னொரு கார்டு இது இருக்க பாருங்கள். இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்களுக்கான ஒரு நலவாரியம் இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு, அதாவது ஓட்டுநர்கள் மற்றும் பழுதுபார்க்கும் தோழர் நலவாரிய அடையாள அட்டை, அவங்களுக்கு இந்த கார்டு கொடுக்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கார்டு, நீங்கள் எந்த நலவாரியத்திற்கோ அதுக்கேற்ற மாரி கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயும் சேம் இன்ஃபர்மேஷன் தான், கலர் மட்டும் மாறுபடுது, மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக நலவாரியம் அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்கள் பசங்களுக்கான மேரேஜுக்கான உதவித்தொகை வாங்கலாம், ஸ்காலர்ஷிப் வாங்கலாம், இறந்தவங்களுக்கு இயற்கை மரணம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குது. இலவசமாக 4 லட்ச ரூபாய்க்கான வீடு கொடுக்குறாங்க, மானியத்தில் ஆட்டோ வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அதேமாரி இதில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த QR கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சென்ட் வெரிஃபிகேஷன் OTP கிளிக் பண்ணி OTP என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் எத்தனை தடவை இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிருக்கீங்க, ஏதாச்சும் பார்த்தா கிளைம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் நலத்திட்டம் வாங்கியிருக்கீங்களா, அதுக்கான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கள். இப்போதைக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கால்லாம் எடுக்காமல் விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.